Hi friends, welcome to Fashion Ladies Tailoring. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு 3 டைப் ஆஃப் ஸ்லீவ் டிசைன் தான் பார்க்க போறோம். நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படினா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஸ்லீவ் எல்போ ஸ்லீவ் தான் நான் கட் பண்ணியிருக்கேன். எல்போ ஸ்லீவ் கட் பண்ணிட்டு நம்ம ப்ளவுஸ் பீஸ் இருக்கு இல்லையா, அந்த பீஸ்ல தான் நம்ம இப்போ மார்க் பண்ண போறோம். சென்டர்ல இருந்து இந்த சைடும் அந்த சைடும் ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல கோடு போட்டிருக்கேன். 3 ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. உங்களுக்கு லென்த் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் ஹைட்டு ஸ்லீவ் ஹைட் ஒரு 9 இன்ச்சஸ் இல்லை 10 இன்ச்சஸ் தேவைப்படுது அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு 3 இன்ச்சஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ 10 இன்ச்சஸ் தான் ஸ்லீவ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு 13 இன்ச்சஸ் ஹைட்டில் எடுத்துக்கோங்க. அப்படி எடுத்திங்கன்னா தான் இந்த மாதிரியான பேட்டர்னுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், கவர்டாகவும் இருக்கும், கரெக்டான அளவுலேயும் உங்களுக்கு மெஷர்மெண்ட் கிடைக்கும். ஸோ நான் அதே மாதிரியே மார்க் பண்ண இடத்துலையே நான் ஸ்ட்ரைட் லைன் பண்ணியிருக்கேன். ஸ்ட்ரைட் லைன் போட்டதுக்கப்புறம் 2 சைடுமே க்ராஸாக நான் கோடு போட்டிருக்கேன். இந்த சைடு ஒரு சைடு கோடு போட்டிருக்கேன், அதுக்கு கீழே இருக்க ஸ்டெப்பில் ஆப்போசிட் சைடில் கோடு போட்டிருக்கேன். அந்த மாதிரி கோடு போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா இது ஃபுல்லாகவே நம்ம கைத்தையல் தான் போட போகிறோம். இந்த டிசைன் மேக்ஸிமம் ஸ்லீவ் நம்மளுக்கு கைத்தையல் தான் வரும். ஸோ அந்த மாதிரி பண்ணால் தான் இது அந்த லுக் செம்மையாக இருக்கும். மிஷின் ஸ்டிச்சிங் இதில் பண்ண முடியாது. ஃபுல்லாக பாருங்கள், நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, சைடில் கோடு போட்டிருக்கோம் இல்லையா, அந்த கோடில் 2 கார்னரையும் சேர்த்து வச்ச மாதிரி நான் நீடிலில் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸ்டார்டிங் நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். பட் ஒவ்வொரு ஸ்டிச்சிங்காக பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்து பார்க்க வேண்டாம். லாஸ்ட்டு வரைக்குமே நீங்கள் தையல் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஸ்டிச்சிங் ஈவனாகவும் இருக்கும், உங்களுக்கு பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். ஸ்டார்டிங் நீங்கள் பண்ணும்போதே நீங்கள் எடுத்து பார்த்துட்டே இருந்தீங்கன்னா அதோட ஷேப் உங்களுக்கு கரெக்டாக தெரியாது. கரெக்டாக அந்த கோடு போட்டிருக்கோம் இல்லையா, அதில் 2 கார்னரையும் சேர்த்து வச்ச மாதிரி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு மேலாப்பில் ஒரு ஸ்டிச்சிங் போட்டு எடுத்துக்கோங்க. நான் ரொம்ப டீட்டெயிலாக தான் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. 2 கார்னரையும் சேர்த்து வச்ச மாதிரி நான் ஒரு ஸ்டிச்சிங் போட்டிருக்கேன். அதே மாதிரி முடிச்சு போடும்போது ஒரு 2 முடிச்சு சேர்த்த மாதிரி போட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த தையல் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் உங்களுக்கு. நூலுமே நான் 4 நூல் தான் எடுத்திருக்கேன். ஃபுல்லாக லாஸ்ட் வரைக்கும் மேலே வரைக்குமே நம்ம மார்க் பண்ண இடத்துல தையல் போட்டுக்கிட்டே வரலாம். இன்றைக்கி சாரீ எனக்கு நல்ல ஒரு மெரூன் கலர் தான் கொடுத்துருந்தாங்க. பார்டர் ஒரு காப்பர் சரியில் தான் கொடுத்துருந்தாங்க. கீழே தெரியும் உங்களுக்கு பார்டர் சைஸே நம்மளுக்கு அவ்வளோதான், மீடியம் சைஸில் தான் நம்மளுக்கு பார்டரே கொடுத்துருக்காங்க. நான் இந்த டிசைனில் பேக் நெக் ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் வீடியோ. நீங்கள் பார்க்கல அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். கீழே நான் பார்டர் அட்டாச் பண்ணியிருக்கேன். அதுக்கு கீழே நம்ம ஒரு ஷேப்பில் இன்றைக்கி கட் பண்ண போகிறோம் ஸ்லீவு. ஸோ அதனால் நான் மீடியம் சைஸில் நான் ஸ்லீவோட ஹைட் எடுத்திருக்கேன். ஃபுல்லாக லாஸ்ட் வரைக்கும் மேலே வரைக்குமே இதே மாதிரியே கைத்தையல் போட்டுக்கிட்டே வாங்க. அதே மாதிரி நம்ம இந்த ஸ்ட்ரெயிட் லைன் போடுறோம் இல்லையா, அது கண்டிப்பாக நீங்கள் ஸ்கேல் வச்சே நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஓரலாக நீங்களாக மார்க் பண்ணிங்க அப்படின்னா அந்த மெஷர்மெண்ட் கொஞ்சம் கூட குறைச்சி இருந்தது அப்படின்னா பார்க்குறதுக்கு உங்களுக்கு நீட்டாக இருக்காது. சென்டர் நான் மார்க் பண்ணியிருக்கேன். மேக்ஸிமம் இந்த மாதிரி ஸ்லீவ்ஸ்க்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாத்து தான் தேவைப்படும். நீங்கள் அதனால் மேக்ஸிமம் ஸ்லீவ் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்க கிளாத்தில் நீங்கள் பேக் நெக்கும் மற்றபடி ஃப்ரண்ட்டும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி கட் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த ஸ்லீவ் கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் ஒரு கிளாத் எடுத்துக்கோங்க. ஸ்லீவுக்கு தனியாக வேறு கிளாத் எடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு இந்த ஸ்லீவுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாத்து தான் தேவைப்படும். உங்களுக்கு நார்மலாக 80 மீட்டர்ஸில் தான் எடுத்திருக்கீங்க, 80 இதில் தான் எடுத்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பத்தாது. கண்டிப்பாக 1 மீட்டராவது தேவைப்படும். அதுவும் கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கிற மாதிரி ஆளுங்களுக்கு 1 மீட்டருமே பத்தாது, உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாத் தான் தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி ஆளுங்களுக்கு தனியாக ஜாஸ்மின் கிளாத் எடுத்து ஜாயின் பண்ணுற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக பாருங்கள், நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ரெடி பண்ணதுக்கப்புறம் சென்டர் ப்ளீட் எப்படி இருக்குன்றதை பாருங்கள். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு பேட்டர்னாக தான் இருக்கும், ஒரு ஸ்மோக் எஃபெக்டில் தான் இருக்கும். இந்த பேட்டர்ன் ஃபுல்லாகவே ஸ்மோக் பேட்டர்னில் தான் நம்ம ரெடி பண்ணியிருப்போம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பேட்டர்ன் தான் இது. மேலே நம்ம ஆம்ஹோல் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த பீஸை நம்ம லைனிங்கோடு ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு கீழே இருக்க பீஸை நான் ஒரு கட்டிங் மாதிரி கொடுத்துருக்கேன். சென்டரில் ஒரு ஹார்ட் ஷேப் கட்டிங் மாதிரி கொடுத்துருக்கேன். அந்த கட்டிங் வர்ற மாதிரி நான் லைட்டாக மடித்து விட்டுட்டு லைனிங்க்கு மேலேயே வச்சு நீங்கள் தைச்சிக்கிட்டே வாங்க.
கொஞ்சம் இது வந்து கஷ்டமான பேட்டர்ன் தான், பட் நான் கொஞ்சம் ஈஸியாக ஸ்டிச் பண்ணுற மாதிரி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இதில் வந்து நிறைய கேன்வாஸ் ஒர்க்கு அந்த மாதிரி நிறையா வேலை இருக்கும். ஸோ நான் அதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் சிம்பிளாக ஸ்டிச் பண்ணுற மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. பார்டர் வந்து நம்ம கீழே வச்சு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு பார்டர் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. என்னென்னா ஒரு க்ரீன் கலர் மாதிரி ஒரு டார்க் க்ரீன் மாதிரியான ஒரு கிளாத்தில் வந்து டபுள் பார்டர் தான் கொடுத்துருப்பாங்க நம்மளுக்கு சாரியில். அதை மேட்ச் பண்ணுற மாதிரி நான் இன்றைக்கி வந்து அந்த பேட்டர்ன் கொடுத்துருக்கோம் இல்லையா கீழே, அதில் கேப்பில் இருக்க பார்ட்டை வந்து நான் அந்த பார்டர் வச்சு நான் ஃபுல்லாக ஃபில்லப் பண்ண போகிறேன். சென்டர் பார்ட் வரும்போது மட்டும் லைட்டாக மடித்து விட்டுக்கோங்க. மடிச்சிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ஷேப் வந்து கொஞ்சம் அழகாக தெரியும். ஏன்னா நம்ம இன்றைக்கி கேன்வாஸ் எதுவுமே வைக்கல, ரொம்ப சிம்பிளான பேட்டர்னில் தான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நார்மலாக வந்து நீங்கள் கேன்வாஸ்லாம் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா இந்த கீழே இருக்க பேட்டர்ன் மட்டும் கேன்வாஸ் வந்து நீங்கள் கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் ஸ்டிச் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும், அது நீட்டான ஒரு ஃபினிஷிங்காகவும் இருக்கும். எனக்கு வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு, டைம் ரொம்ப கம்மியாக இருந்தனால நான் இந்த மாதிரி ஈஸியாக ஸ்டிச் பண்ணுற மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக பாருங்கள், கீழே வரைக்குமே நான் வந்து தையல் போட்டிருக்கேன். ஸ்ட்ரைட் லைன் தையல் போட்டுட்டு ஒரு 1/2 இன்ச் கேப் விட்டு நான் கட் பண்ணியிருப்பேன் ப்ளவுஸ் பீஸை. அந்த பீஸ் மட்டும் வந்து பேக் சைடில் வச்சு நான் ஃபுல்லாக மடித்து விட்டுருக்கேன். 2 ஃபோல்டு பண்ணி நான் ஃபுல்லாக ஸ்டிச்சிங் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து ப்ளவுஸில் நிறைய கலர்ஸ் கொடுத்துருக்காங்க, மல்டி கலர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் கீழே வந்து பைப்பிங் கூட வச்சுக்கலாம். பைப்பிங் வச்சிங்கனாலும் ரொம்ப ஹைலைட்டடாக தெரியும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் தெரியும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. பட் ஆனால் பைப்பிங் வைக்கும்போது கான்ட்ராஸ்ட் கலரில் வைங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த ஸ்லீவுக்கும் பைப்பிங்க்கும் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஹைலைட்டடாக தெரியும். ஃபுல்லாக வந்து நம்ம ஸ்லீவ் ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் அதோட லுக் எப்படி இருக்குன்னு. சைடில் அந்த ப்ளீட்ஸ் மாதிரி வருது இல்லையா, அது வந்து அந்த ப்ளீட்ஸுக்கு ஏற்ற மாதிரியே நீங்கள் வந்து லைட்டாக மடித்து விட்டு ஃபுல்லாக நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த பேட்டர்னுமே வந்து உங்களுக்கு ரொம்ப நீட்டாக கிடைக்கும். நான் இன்றைக்கி கீழே பைப்பிங் வைக்கிறதுக்கு எனக்கு டிஃப்ரெண்ட்டான கிளாத் இல்லைன்றதை விட கிளாத் வந்து அதில் கலர்ஸ் வந்து அதில் கொடுக்கல. ஸோ அதனால் நான் காப்பர் கலர்லேயே வந்து ஒரு லேஸ் ஒர்க் மட்டும் பண்ணியிருக்கேன் கீழே. அதே மாதிரி வந்து நம்ம அந்த கட்டிங் கொடுத்துருக்கோம் இல்லையா, கீழே ஒரு க்ரீன் கலர் கிளாத் வச்சு நம்ம ஒரு கட்டிங் கொடுத்துருப்போம். அந்த கட்டிங் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுக்கு நான் அந்த இடத்துலையுமே வந்து ஒரு லேசர் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இந்த ஸ்லீவ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு பேட்டர்னில் இருக்கும். கரெக்டாக அந்த மடிப்பு வருது இல்லையா, அந்த மடிப்பை நல்லா எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்து விட்டு நல்லா ஒரு ப்ரெஸ்ஸிங் கொடுத்துக்கோங்க. ப்ரெஸ்ஸிங் கொடுத்துட்டு நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்க, இல்லை கிளாத் வந்து உங்களுக்கு ரொம்ப ஜார்ஜெட் மெட்டீரியல் ஸோ அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா சைடில் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டிச்சிங் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்லீவை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்லீவ் வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதில் சென்டரில் பீட் ஒர்க் மட்டும் வச்சுட்டு ஸ்லீவ் காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சூப்பராக இருந்தது. இது வியர் பண்ணும்போதுமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. சென்டரில் வச்சுருக்க பீடும் சரி, கீழே இருக்க அந்த பார்டரும் சரி, ரொம்ப சூப்பராக இருந்தது. சைடில் வந்து அந்த கட்டிங் வந்து கரெக்டாக தெரியணும் உங்களுக்கு, அப்போ தான் அந்த ஸ்மோக் எஃபெக்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்னொரு ஸ்லீவ் பாருங்கள், இது வந்து ஒரு ப்ளூ கலர் சாரீ, பிங்க் கலரில் வந்து ப்ளவுஸில் வந்து நம்ம சிம்பிளாக தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஏன்னா பின்னாடி வந்து நெக்லைன் பைப்பிங் மட்டும் தான் நான் கொடுத்துருக்கேன். ஸ்லீவ் மட்டும் நம்ம வந்து சிம்பிளாக ஒரு போட்லி வச்சு நம்ம ரெடி பண்ணலான்ற மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். ஏன்னா மேக்ஸிமம் வந்து கொஞ்சம் கிராண்டான சாரீ ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து டிசைன்லாம் வைக்க பிடிக்காது, ஸ்லீவ் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேணுன்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஆளுங்களுக்கு இந்த மாதிரி சிம்பிளான ஒரு பேட்டர்னில் ரெடி பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஃபுல்லாக பாருங்கள், நான் கீழே வந்து உங்களுக்கு ஹைட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. சப்போஸ் 10 இன்ச்சஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா நார்மலாக 7 இன்ச்சஸ்க்கு நீங்கள் ஸ்லீவ் கட் பண்ணிக்கோங்க. 3 இன்ச்சஸ் வந்து கீழே பட்டி மாதிரி நம்ம ரெடி பண்ண போகிறோம் இன்னொரு பீஸ் வச்சு. ஸோ நார்மலாக நீங்கள் என்ன மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்களோ அதிலேருந்து ஒரு 3 இன்ச்சஸ் மட்டும் நீங்கள் கம்மியாக எடுத்து கட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி சேம் தான், ஒரு 7 இன்ச்சஸ் கிட்டே நான் கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணிவிட்டு நார்மலாக ப்ளவுஸோட பின் பகுதியில் லைனிங் பீஸ் வச்சு நான் ஃபுல்லாக ஜாயின் பண்ணியிருக்கேன். இது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கிற மாதிரி தான் இன்றைக்கி 3 டிசைனுமே நான் பண்ணியிருக்கேன். கேன்வாஸ் ஒர்க் எதுவுமே கிடையாது இதில், ரொம்ப ஈஸியாக பண்ண மாதிரியான டிசைன் தான் அது. ஃபுல்லாக பாருங்கள், நம்ம பேக் சைடு வச்சு ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸ்டிச் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை நான் கட் பண்ணி விட்டுருக்கேன்.
நீங்கள் நார்மலான மெஷர்மெண்ட்லேயே நீங்கள் கரெக்டாக நீங்கள் கட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டிச்சிங் மட்டும் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஸ்டெப்பை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக நம்ம கட் பண்ணியாச்சு. கட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், கீழே வந்து ஒரு பைப்பிங் தான் கொடுக்க போகிறேன். பைப்பிங்க்கு நல்ல ஒரு ப்ளூ கலர் கிளாத்தாக எடுத்திருக்கேன். சாரீ வந்து நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ளூ கலர் தான் கொடுத்துருக்காங்க. பார்டர் மட்டும் இந்த மாதிரி ஒரு பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க. இப்போ ரீசெண்டாக வந்து மூவிங்கில் இருக்க குபேரப்பட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சாரீ தான் இதோடது. கீழே வந்து நான் ஒரு பைப்பிங் கொடுத்துருக்கேன். பைப்பிங்குமே வந்து ரொம்ப ஃபைனான பைப்பிங் தான் கொடுத்துருக்கேன். கொஞ்சம் பெருசாலாம் கொடுக்கல. ரொம்ப சிம்பிளாக நீட்டாக இருக்கிற மாதிரியான ஒரு பைப் லைன் தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் கலர் வந்து கான்ட்ராஸ்ட்டாக இருக்க மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ளைனாக தான் கொடுத்துருக்காங்க, பட் இந்த பேட்டர்ன் நல்லா இருக்குன்ற மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் ஜரி கலரில் வந்து நீங்கள் பைப்பிங் கொடுத்துக்கோங்க. அதுவுமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. மேக்ஸிமம் வந்து இப்போ காப்பர் கலரில் தான் ஜரிஸ் எல்லாமே வருது. ஸோ காப்பர் கலரில் நீங்கள் பைப்பிங் வச்சிங்கனாலும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். பைப்பிங் பாருங்கள், கிளாத் நல்லா உள்ளே எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்து விட்டுட்டு ரொம்ப ஃபைனான ஒரு பைப்பிங் வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. லாஸ்ட் வரைக்குமே நான் பைப்பிங் பண்ணிட்டேன். 2 பீஸ்லேயுமே இதே மாதிரி பைப்பிங் பண்ணி எடுத்துக்கோங்க. பைப்பிங் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நல்ல ஒரு ப்ரெஸ்ஸிங் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு பைப்பிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி கிளாத் எல்லாமே வந்து சொன்ன பேச்சு கேட்காது. நம்ம ஒரு பக்கம் எடுத்தோன்னா அது ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி கிளாத் இது. அதனால் கரெக்டாக வந்து நல்ல ஒரு ப்ரெஸ்ஸிங் கொடுத்துக்கோங்க. ப்ரெஸ்ஸிங் கொடுத்துட்டு நீங்கள் வந்து பைப்பிங் வைக்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு. ரெண்டு சைடுமே இப்போ நம்ம பைப்பிங் வச்சாச்சு. பைப்பிங் வச்சதுக்கப்புறம் பாருங்கள் ப்ளவுஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. மேக்ஸிமம் வந்து நீங்கள் நார்மலாக ப்ளவுஸ் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணணுன்னாலுமே வந்து பைப்பிங் மட்டும் வச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பராக நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இன்றைக்கி நம்ம கீழே வந்து இதில் ஒரு லேயர் மட்டும் தான் கொடுக்க போகிறோம். அது கொடுக்குறதுக்கு நான் வந்து லைனிங் கிளாத்தும் ப்ளவுஸ் பீஸும் எடுத்து வச்சுருக்கேன். கீழே வந்து ஒரு போட்லே ரெடி பண்ணுறதுக்கு ப்ளூ கலர் கிளாத் எடுத்து வச்சுருக்கேன். சாரீ கலர்லேயே வந்து நான் கிளாத் எடுத்திருக்கேன். அந்த கிளாத் எடுத்துகிட்டு நார்மலாக நீங்கள் போட்லே ரெடி பண்ணுற மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. எத்தனை பீஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படுதுன்னு பார்த்துக்கோங்க. நார்மலாக ஹைட் வந்து உங்களுக்கு 11 இன்ச்சஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் 4 இன்ச்சஸ் கிட்ட கட் பண்ணியிருப்பீங்க. அப்போ கண்டிப்பாக ஒரு 4 இல்லை 5 போட்லே கண்டிப்பாக வைக்கிற மாதிரி இருக்கும். இன்னொன்று வந்து அவங்களோட அகலம் வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. ஆம் ஹோல் சைஸ் இருக்கு இல்லையா, அது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருந்தது அப்படின்னா கொஞ்சம் நிறையா வந்து பட்டன்ஸ் வச்சுருக்கோங்க. அது வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும். கொஞ்சம் லீனாக இருக்காங்க அப்படின்னா ஒரு 3 பட்டன் இல்லை 4 பட்டன் வச்சுக்கோங்க. அதுவே வந்து ரொம்ப சிம்பிளான லுக் கொடுக்கும் உங்களுக்கு. நான் இன்றைக்கி வந்து ஒரு 6 பட்டன் கிட்ட ரெடி பண்ணி வச்சுருக்கேன். மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி ஸ்லீவுக்கு மட்டும் நம்ம டிசைன் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா மேக்ஸிமம் அமௌண்ட்டே வந்து ஒரு 300 தான் வாங்குற மாதிரி இருக்கும். அதுவுமே வந்து இந்த மாதிரி பேட்டர்னுக்கெலாம் எக்ஸ்ட்ரா ஒரு 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணலாம், அவ்வளோதான். ஸோ அதுக்காக நம்ம வந்து ரொம்ப கேன்வாஸ் ஒர்க்கு அது இதுன்னு பண்ணி நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் ரொம்ப சிம்பிளாக எப்படி இந்த பேட்டர்ன் எல்லாமே ரெடி பண்ணுறதுன்றது தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்த்துட்ருக்கோம். ஃபுல்லாகவே வந்து நான் போட்லேயே ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அந்த நூல் வந்து நீங்கள் சுற்றும் போது நல்ல ஒரு டைட்டாக சுற்றிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வேலை முடியும். ஃபுல்லாக அந்த பட்டன் ரெடி பண்ணதுக்கப்புறம் கீழே இருக்க எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாமே கட் பண்ணி விட்டுக்கோங்க. கட் பண்ணி விட்டுட்டு நார்மலாக வந்து இப்போ நம்ம அந்த கீழே வச்சுருக்க அந்த கேன்வாஸில் வந்து சென்டராக வச்சு தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். கீழே வந்து பட்டி பீஸ் ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் வந்து சென்டர் மார்க் பண்ணிக்கிறோம். ஃபுல்லாக மார்க் பண்ணதுக்கப்புறம் லைனிங் பீஸுமே வந்து நீங்கள் அதுக்கு மேலேயே வச்சு தையல் போட போகிறீங்க. சென்டர் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து நீங்கள் இந்த போட்லேயே வச்சு ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி வந்து ஒரு 3 பட்டன் தான் வைக்கிறேன். அதில் சென்டரை வந்து மார்க் பண்ணிவிட்டு அதுலேயுமே சென்டரில் இருக்கிற மாதிரி, அதாவது மேலேயும் கீழேயும் ஸ்டிச்சிங்க்கு பார்ட்டு விட்டுருங்க. விட்டுட்டு சென்டராக இருக்க மாதிரி 3 பட்டன்ஸ் வந்து வச்சுட்டு நான் தையல் போட்டிருக்கேன். தையல் போட்டுட்டு இதில் வந்து நம்ம அப்படியே வந்து மடிச்சிடுறோம். லைட்டாக அந்த கிளாத்தை வந்து மடிச்சுட்டு அந்த பிசுறு தெரியாத மாதிரி அதுக்கு மேலேயே வச்சு நம்ம ஸ்டிச்சிங் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியான மெத்தடு தான் இது, கஷ்டம்லாம் கிடையாது. ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். எக்ஸ்ட்ரா கட்டிங் கிடையாது, லேசர் கிடையாது, எதுவுமே கிடையாது. சிம்பிளாக வந்து நம்ம ஒரு போட்லி மட்டும் வச்சுட்டு பைப்பிங் வைக்க போகிறோம்.
இதில் வந்து ஒன் சைட் ஃபுட் வச்சு தான் நான் ஸ்டிச் பண்ணி பழகியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் ஒன் சைட் ஃபுட் போட்டுக்கோங்க. மேக்ஸிமம் வந்து டபுள் சைட் ஃபுட்டே வந்து போதுமானது தான். ஏன்னா நம்ம தெர்மாக்கோல் பால் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் வந்து இதில் பட்டன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, பட்டன் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு மெட்டீரியல் வச்சு இது ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒன் சைட் பட்டன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நார்மலாக தெர்மாக்கோல் யூஸ் பண்ணுறவங்க நீங்கள் டபுள் சைடே வந்து ஃபுட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அந்த பிசர் எதுவும் தெரியாத மாதிரி அந்த போட்லிக்கு மேலே வந்து எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை வந்து மடித்து விட்டுருங்க. மடித்து விட்டுட்டு ஃபுல்லாக வந்து நீங்கள் ஒரு தையல் போட்டுக்கோங்க. ஃபுல்லாக நம்ம இப்போ வந்து ஸ்டிச்சிங் பண்ணியாச்சு. ஸ்டிச்சிங் பண்ணதுக்கப்புறம் லைனிங் பீஸ் வந்து இதில் ஜாயின் பண்ண போகிறோம். கொஞ்சம் இதில் வந்து நிறைய நூல் எல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்து கேர்ஃபுல்லாக கொஞ்சம் ஸ்டிச் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபுல்லாக லைனிங் பீஸ் வந்து எதுனா ப்ளவுஸோட முன்பகுதிக்கு மேலே வந்து லைனிங் பீஸ் வச்சு நான் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ண போகிறேன். அதுவும் ஒரு 1/4 இன்ச் கேப்பில் வந்து நீங்கள் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க லாஸ்ட் வரைக்கும். லைனிங் பீஸ் வந்து உள்ளே எடுத்து விட்டுருக்கேன். உள்ளே எடுத்து விட்டுட்டு நல்ல ஒரு ப்ரெஸ்ஸிங் கொடுத்துட்டு மேலே வந்து ஒரு தையல் போட்டுக்கோங்க. நல்ல ப்ரெஸ்ஸிங் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபுல்லாகவே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. ஸ்டிச்சிங் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், மேலே வந்து ஒரு தையல் போட்டுக்கோங்க. 2 சைடுமே இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸ்டிச்சிங் பண்ணதுக்கப்புறம் நம்ம இப்போ கீழே பைப்பிங் கொடுத்துட்டு மேலே இருக்க பீஸை வந்து அந்த எக்ஸ்ட்ரா நம்ம ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பீஸோடு நம்ம அப்படியே வந்து ஜாயின் பண்ண போகிறோம். நான் ஒரே டைமில் வந்து 2 ஸ்லீவுமே நான் ரெடி பண்ணிகிட்டே இருக்கேன். எனக்கு அப்போ தான் கொஞ்சம் வேலை வந்து கொஞ்சம் சீக்கிரம் முடியும். ஃபுல்லாக பாருங்கள், 2 பீஸுமே நான் ரெடி பண்ணிட்டேன். மேலே வந்து அந்த ஆம்ஹோல் பீஸ் ஜாயின் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பீஸில் வந்து நீங்கள் அப்படியே வச்சு தையல் போட்டுக்கோங்க. கீழே வந்து ஒரு ப்ரெஸ்ஸிங் ஸ்டிச் கொடுத்துருப்போம், அந்த பார்ட்டை வந்து நீங்கள் அடியில் வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்து பிசுறு எதுவுமே வெளியே தெரியாது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா கொஞ்ச நாள்லேயே வந்து நீங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாகவே வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா சீக்கிரமே அந்த பீஸ் வந்து பிரிஞ்சு வந்துடும் வெளியே. அதெல்லாமே அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி பேட்டர்னில் நான் ரெடி பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. ரொம்ப நீட்டாகவும் இருக்கும். மேக்ஸிமம் வந்து நீங்கள் ரெடி பண்ணும்போது ஃப்ரண்ட்டில் நீட்டாக இருக்குன்றதை பார்க்காம பேக்லேயுமே நீட்டாக இருக்கான்றதை செக் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுங்க. எக்ஸ்ட்ரா வந்து பிசுறு எதுவுமே தெரியாத மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்னா எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் எல்லாமே வந்து ஓவர்லாக் பண்ணி கொடுத்துருங்க. ஏன்னா அதுதான் வந்து கொஞ்சம் நாளைக்கு வந்து ப்ளவுஸ் ஒர்த்தாக இருக்கும். அவங்க வந்து கொஞ்சம் அமௌண்ட் கூட கொடுத்து தான் நம்மளுக்கு ஸ்டிச் பண்ண கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு நம்மளுக்கு ஒர்த்தாக இருக்கும் அது. 2 பீஸுமே சேம் பேட்டர்னில் தான் நான் வச்சு ஸ்டிச்சிங் பண்ணிகிட்ருக்கேன். ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. ஸ்டிச்சிங் பண்ணதுக்கப்புறம் கீழே இருக்க பீஸில் வந்து நம்ம இப்போ பைப்பிங் தான் கொடுக்க போகிறோம். பைப்பிங்க்கு வந்து சேம் தான், நான் ப்ளூ கலர் கிளாத் தான் எடுத்திருக்கேன். ஸ்ட்ரைப் பீஸ் தான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. ஒன் சைடாக வந்து நீங்கள் ஃபுல்லாக ஸ்டிச்சிங் பண்ணிக்கோங்க. ஸ்டிச்சிங் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து நீங்கள் பைப்பிங் வச்சுக்கோங்க. கீழே வந்து பைப்பிங் நல்ல ஒரு ஃபைன் பைப்பிங்காக வர மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. அதுதான் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், பார்க்குறதுக்கும் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப வந்து அகலமாக வச்சிங்க அப்படின்னா அது அவ்வளோ ஃபினிஷிங் வந்து நீட்டாக தெரியாது உங்களுக்கு. 2 பீஸுமே வந்து சேம் இதே மெத்தட் படி நம்ம பைப்பிங் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்லீவ் டிசைன் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் அதோட லுக் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சூப்பராக இருந்தது. இன்றைக்கி நான் கீழே மட்டும் போட்லி வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து இதில் ப்ளவுஸ் ஃபுல்லாக வேணும் அப்படின்னா சேம் மெத்தடே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. அந்த கீழே ரெண்டு பீஸாக நம்ம கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த பீஸ் இல்லாமல் சிங்கிளாகவே வந்து நீங்கள் அப்படியே போட்லி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. 3வது ஸ்லீவ் பாருங்கள். இது ஆல்ரெடி நான் வந்து ஃபுல் வீடியோ லென்த்தாக வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்லீவ் வித் டசல் எப்படி ரெடி பண்ணுறதுன்றத வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அதில் போய் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம ஸ்லீவ் மட்டும் இதில் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். சென்டரில் வந்து ஒரு ப்ளைனான கிளாத் எடுத்திருக்கேன். சைடில் 2 சைடுமே வந்து ப்ளவுஸ் பீஸ் தானே எடுத்திருக்கேன். சென்டர் பீஸ் வந்து நான் சாரீலேருந்து கொஞ்சமாக கட் பண்ணியிருக்கேன். ப்ளைன் கிளாத்தில் மட்டும் நம்ம இப்போ ஃபுல்லாக ப்ளீட்ஸ் வைக்கலாம். ப்ளீட் வந்து மேக்ஸிமம் சைஸ் பார்த்து வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் சின்ன சின்ன ப்ளீட்ஸாக வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு லுக் வந்து செம்மையாக இருக்கும்.
அதே மாதிரி ப்ளீட்ஸ் வைக்கும்போதும் ஒரே மாதிரி இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அதே மாதிரி ப்ளீட்ஸ் வந்து கீழேயுமே மடிக்கும் போது ஆப்போசிட் சைடில் மடிங்க. ஆப்போசிட் சைடில் மடிக்கும் போதுமே வந்து சேம் அளவு தான் நீங்கள் வச்சுருக்கணும். அப்போ தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இன்னொன்று வந்து இந்த சாரீ வந்து ஒரு சில்க் காட்டன் சாரீ தான். அதனால் உங்களுக்கு ப்ளீட்ஸ் வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அட் த சேம் டைம் வந்து ரொம்ப பஃபியாக இருக்க மாதிரி தெரியாது. நீட்டாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. அதனால தான் சின்ன சின்ன ப்ளீட்ஸாக நான் வைக்க சொல்லியிருக்கேன். ஃபுல்லாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. ஸ்டிச்சிங் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து நம்ம ஒரு கேன்வாஸ் ஒர்க் தான் பண்ண போகிறோம். கேன்வாஸ் வந்து கீழே ஹைட் எவ்வளோ தேவைப்படுதுன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ 5 இன்ச்சஸ் வந்து நம்ம அளவு உயரம் எடுக்கிறோம் அப்படின்னா அதில் 3 இன்ச்சஸ் வந்து அந்த பஃப் இருக்க மாதிரியும் 2 இன்ச்சஸில் வந்து இந்த கீழே இருக்க டிசைன் பட்டி டிசைன் வைக்கிற மாதிரியும் பார்த்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு 6, 7 இருக்க மாதிரி இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 5, 2 அப்படின்ற மாதிரி நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி டிசைனுக்கு ரெடி பண்ணுங்கள். நம்ம ரோப் விட்டு திருப்போம் இல்லையா, அதே மாதிரியே வந்து இந்த பேட்டர்ன் நல்லா எடுத்திருக்கேன். உள்ள பிசர் எல்லாமே வந்து உள்ளே இருக்க மாதிரியும் ப்ளைனாக இருக்கிற பீஸ் வந்து வெளியே வர மாதிரியும் நான் எடுத்து விட்டுருக்கேன். பீஸ் வந்து நல்லா வெளியே எடுத்து விட்டுட்டு நல்ல ஒரு ப்ரெஸ்ஸிங் கொடுத்துக்கோங்க. ப்ரெஸ்ஸிங் கொடுத்துட்டு நீங்கள் பட்டி வந்து எவ்வளோ கேன்வாஸ் கட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு லென்த்துக்கு வந்து நீங்கள் ஃபுல்லாக அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு ஈவனாக, அதாவது ஒரு 1/2 இன்ச் கேப் விட்றீங்க அப்படின்னா அதே மாதிரி லாஸ்ட் வரைக்கும் ஒரு 1/2 இன்ச் கேப்பில், இல்லை 1 இன்ச் விட்றீங்கன்னா அதை வந்து ஈவனாக நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலேயே வந்து இந்த பீஸ் வச்சு நீங்கள் ஃபுல்லாக ஸ்டிச்சிங் பண்ணிகிட்டே வாங்க. நான் இன்றைக்கி வந்து ஒரு 1/2 இன்ச் தான் எடுத்திருக்கேன். லாஸ்ட் வரைக்கும் இந்த பீஸ் வந்து 1/2 இன்ச்லேயே வச்சு நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். இன்னொன்று என்னென்னா, நம்மளுக்கு ப்ளவுஸோட அகலம் வந்து ரொம்ப கம்மி தான். 28 இன்ச்சஸ் தான் இருக்கும் அதோட சுற்றளவு. ஸோ அதனால வந்து நான் ரொம்ப சிம்பிளாக சின்னதாக இருக்கிற மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ஃபேட்டாக இருக்காங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் நிறையா பீஸ் வச்சு ரெடி பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி நிறையா டிசைன் வச்சு போடணும்னு ஆசைப்பட்றவங்க கொஞ்சம் ஃபேட்டாக இருக்காங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும் டிசைன் ஃபுல்லாகவே. ஏன்னா அவங்களுக்கு முதுகும் பெருசாக இருக்கும், கழுத்துமே வந்து நல்லா டீப்பாக கொடுத்துருப்பாங்க. ரொம்ப அழகாக வந்து டிசைன் பண்ணலாம். ஃபுல்லாக லாஸ்ட் வரைக்குமே இந்த பீஸ் வச்சு நான் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிகிட்டே இருக்கேன். ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டபுள் சைடு இந்த சைடுமே வந்து அதே மாதிரியே அந்த பீஸ் வந்து கரெக்டாக வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. ஃபுல்லாக இதை வந்து நம்ம ப்ளவுஸில் அட்டாச் பண்ணிவிட்டு சென்டரில் வந்து பீட் ஒர்க் மட்டும்தான் கொடுக்க போகிறோம். கீழே பாருங்கள், சின்னதாக வந்து ஒரு பார்டர் வைக்கிற மாதிரி நான் வந்து கொஞ்சம் அகலமான பீஸ் எடுத்திருக்கேன். ஒரு 2 இன்ச்சஸில் வந்து நல்லா நீளமான பீஸ் எடுத்திருக்கேன். அந்த பீஸ் வந்து நீங்கள் அப்படியே அந்த கேன்வாஸுக்கு மேலே வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. ஃபுல்லாக ஸ்டிச்சிங் பண்ணதுக்கப்புறம் அது 2ஆக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. முன்னாடி திருப்பிட்டு 2ஆக ஃபோல்டு பண்ணி நீங்கள் வச்சு தைக்கும் போது அது வந்து ஒரு சின்னதாக ஒரு பார்டர் மாதிரியாக இருக்கும். ஏன்னா இதில் வந்து பைப்பிங் மட்டும் வைக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா அதுவுமே அழகாக இருக்கும். எனக்கு வந்து கான்ட்ராஸ்ட் கலர்ஸ் எதுவுமே இல்லை, அதனால் நான் வந்து இன்றைக்கி பார்டர் மாதிரி வச்சு இந்த பேட்டர்ன் வந்து ஃபினிஷ் பண்ண போகிறேன். ஃபுல்லாக வந்து நீங்கள் சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி கீழே இருக்க பீஸை வந்து நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பின்னாடி திருப்பி வச்சு நீங்கள் ஒரு தையல் போட்டுக்கோங்க. தையல் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து நீங்கள் ஒரு ப்ரெஸ்ஸிங் ஸ்டிச் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. கீழே வந்து ஒரு 1/4 இன்ச் நான் கேப் விட்டு நான் தையல் போட்டிருக்கேன். ஃபுல்லாக அந்த பீஸை வந்து உள்ளே எடுத்து விட்டுருங்க. உள்ளே எடுத்து விட்டுட்டு நல்ல ஒரு ப்ரெஸ்ஸிங் கொடுத்து அதுக்கு மேலேயே வந்து நீங்கள் தையல் போட்டுக்கோங்க. இந்த பேட்டர்ன் முடிஞ்ச உடனே கீழே இருக்க கேன்வாஸை ஃபுல்லாக பிரித்து விட்ருங்க. அப்போ தான் உங்களுக்கு பீட் ஒர்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் இன்றைக்கி உங்களுக்கு தெரியணுன்றதுனால அந்த கேன்வாஸ்க்கு மேலேயே வந்து ஒரே ஒரு பீட் மட்டும் வச்சு நான் காமிக்கிறேன். பீட் ஒர்க் வைக்கும்போதுமே பாருங்கள், நீங்கள் நல்லா வந்து நான் கேன்வாஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் கீழே எடுத்து நான் பீட் ஒர்க் வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நீங்கள் கேன்வாஸ் எல்லாமே ஃபஸ்ட்டே ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியான ஒர்க்கில் வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். ரொம்ப சீக்கிரமாகவும் ஃபினிஷ் பண்ணிடலாம் அந்த ஒர்க்கு. இதே மாதிரி எல்லா பீஸுமே வந்து நான் பீட் ஒர்க் பண்ணி இந்த ப்ளவுஸை வந்து ஃபினிஷ் பண்ண போகிறேன். மேலேயுமே வந்து நம்ம ஆம்ஹோல் பார்ட் எல்லாமே ஃபஸ்ட்டு மார்க் பண்ணி வச்சுருக்க இடத்துலையே வந்து நீங்கள் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்கள் ப்ளவுஸோட அளவு என்னவோ அதுக்கேற்ற மாதிரி அந்த பஃபை வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இப்போ மேலே இருக்க பீஸில் மட்டும் ஒரு லேஸ் ஒர்க் கொடுத்துருக்கேன். ஃபுல்லாக லேஸ் ஒர்க் கொடுத்துட்டு பின்னாடி இருக்க பிசர் எல்லாமே எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கீழே வந்து ஒரு லூப் ஹோல் தெரியும். ஸோ அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஃபுல்லாக பீட் ஒர்க் பண்ணியிருக்கனால அது செம்மையாக இருக்கும் இந்த ஸ்லீவு. அண்ட் வியர் பண்ணும்போது தான் அந்த ஸ்லீவோட லுக்கே தெரியும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக. நான் இன்றைக்கி சிங்கிள் கலரில் தான் ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் டபுள் கலரில் ரெடி பண்ணியிருந்தால் இன்னுமே சூப்பராக இருக்கும் அது.
ஃபுல்லாக பீட் ஒர்க் வச்சதுக்கப்புறம் ப்ளவுஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கீழே ஃபுல்லாக நான் பீட் ஒர்க் வச்சுருக்கேன். கட் ஒர்க் மாதிரி இருக்குது, செம்மையாக இருக்குது. டசலுமே வந்து ஒரு பட்டர்ஃப்ளை டசல் தான் ரெடி பண்ணியிருக்கேன். இதோட லிங்க் வந்து உங்களுக்கு சீக்கிரமே ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி பார்த்து இந்த 3 ஸ்லீவ் டிசைனுமே வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.